நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம், தியாக ஸ்வரூபமா இருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க உங்க லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு மத்தவங்களுக்காக மட்டுமே வாழ்றீங்க. இது இங்க மட்டும் இல்ல, நிறைய பொண்ணுங்க வீட்லயும் பசங்க வீட்லயுமே நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அப்பா நமக்கு மட்டும் வீட்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அவரு பழசையே போடுறதும், நம்ம அம்மா நமக்கு சமைச்சு வச்சுட்டு நல்லா சாப்பிட வச்சுட்டு மீதியா இருக்க சாப்பாட்டை மட்டும் பழைய தண்ணியை ஊத்தி வச்சு பழைய சாப்பாடை சாப்பிடுறதும், இது எல்லாமே தியாக ஸ்வரூபமா இருக்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான். ஆனா நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாதீங்க. தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் அப்படின்னு நினைங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்த பத்தியும் யோசிக்கிற நீங்க உங்களை பத்தியும் ஃபர்ஸ்ட் யோசிங்க. நானும் சம்டைம்ஸ் மத்தவங்களுக்காகவும் அவங்க என்னை பத்தி தப்பா நினைக்க கூடாது அப்படின்றதுக்காகவும் எனக்கு பிடிக்காத ஒன்ன பிடிச்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா பின்னதான் தெரிஞ்சது இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. நம்ம செய்ய எதுவுமே மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதை விட நமக்கு அது சந்தோஷப்படுத்துதா திருப்திப்படுத்துதா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அதை செய்யணும். இது 2Ksல இருக்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ் ஆச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.